ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓகே சரி, நாங்கள் வந்து ஜிகே மார்க்கெட் போயிருந்தோம்ல. ஸோ வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்டை வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காக நான் வந்து ஆன்லைனில் எங்களோட ஃபோட்டோஸ், ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸை மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதை வந்து நாங்கள் இப்போ டெக்கரேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறீங்கன்னு தான் அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் காட்டிடுறேன். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். எவ்வளோ வந்துச்சுமா? 150 கிட்டே வந்துச்சு. நான் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஸ், எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபோட்டோஸ் என்னோடய கேலரியிலேருந்து ஆர்டர் போட்டேன். லட்டு வந்து அவங்களோட ஃபோன்லேருந்து கொஞ்சம் ஆர்டர் போட்டு வாங்கினாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் ஆர்டர் போட்டது தான் பிடிச்சிருந்துச்சு. லட்டு உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா நான் போட்டது வந்து நல்ல குவாலிட்டியாக ஒரிஜினல் ஃபோட்டோ மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகம், எனக்கு குவாலிட்டி அதிகம். அதுக்காக நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் என்ன வாங்கியிருக்கோம் தெரியுமா? அது இங்கே லைக்கும், அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் எடுங்க, லீவ்ஸ், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை, கிளிப்ஸ் எதுக்குன்னா, நான் வந்து மீஷோவில் வந்து இந்த லைட்டு, அந்த ஃபோட்டோஸ் மாட்டுறதுக்காகவே தனியாக அந்த கிளிப்ஸ் வச்சு லைட் பார்த்தலட்டு. ஆனால் அது வந்து ஒரு லைட்டு வந்து 1 மீட்டர் தானா, கேளுங்க, 1 மீட்டர் தானா. ஆனால் வந்து விலை எவ்வளோ தெரியுமா? 250னா 259 போட்டுருந்துச்சு. ஆனால் எனக்கு அது வாங்க மனசு இல்லையா, அதனால் நான் வந்து இப்படி தனித்தனியாக வாங்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து எனக்கு என்ன தான் வந்துச்சுன்னா ஒரு 300 சம்திங் தான் வந்துச்சு. என்ன லைட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ, இந்த பட்டர்ஃப்ளை வாங்கினோம் அது. ஸோ இந்த டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, லைட் வந்து நாங்கள் 2 லைட் வாங்கியிருந்தோம். அதில் வந்து ஒரு லைட் இங்கேயும் ஒரு லைட் கிச்சன்லேயும் செட் பண்ண போகிறோம். ஸோ அது நான் நினச்சேன் லட்டு ஃபஸ்ட்டு லென்த்து காணாது, லட்டு திட்டும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் லென்த்து வந்து இந்த கார்னர்ல இருந்து அந்த லாஸ்ட் கார்னர் போக மிச்சம் அவ்வளோ தூரம் இருக்குது. அவ்வளோ தூரம் லென்த்து. இப்போ பாருங்க, நான் சுவிட்ச் போடுறேன். எப்படி இருக்கு? லைட் ஆஃப் பண்ணா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஆமா, லைட் ஆஃப் பண்ணா தெளிவா இருக்கும். இந்த லைட் இது தெரியல. நம்ம ஃபிளாஷையும் ஆஃப் பண்ணணும். ஆமா, அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இது 1 விட்டு 1 எரியுதா, அதுக்கப்புறம் இப்படி விட்டு விட்டு மின்மினி பூச்சி மாதிரி எரியுது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபைனல் ரியாக்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல. இப்போ லைட் ஆஃப் பண்ணுங்க. நீங்க அங்க ஆஃப் பண்ணுங்க. ஃபிளாஷ் ஆஃப் பண்ணா இன்னும் பயம் சூப்பரா இருக்கு. அடியா, ஆனா நான் தெரிய மாட்டேனே. எங்களுக்குன்னு ஒரு வீடு, அது வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, இல்ல மோட்ஸும் நிறைய மாறும். லைட்டாவே டார்க் ஆகும். ஓ, இது ஒரு மோட். ஒண்ணு மாதிரி. இதுல வந்து ஃபிளாஷ் ஆஃப் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும். டிம்மாதா? அடுத்த மோட் விட்டு விட்டு தான். ஓகே, இது நம்ம ஃபேவரட் போட்டோக்கு நேரா கிரீன் கலர் லைட் இருக்கு தெரியுமா? அது இங்க ப்ளூ, இங்கேயும் ப்ளூ.